சாந்தி 18/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் சர்வசக்திவான் தந்தையுடன் உங்கள் புத்தியின் யோகத்தை இணைப்பதால் சக்தியை பெறுகின்றீர்கள். நினைவின் மூலமே ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் மின்கலங்களுக்கு சக்தியூட்டி தூய்மையானவர்களாகவும் சதோபிரதானாகவும் ஆகுகின்றீர்கள். கேள்வி: தேவ அந்தஸ்தை வெகுமதியாக அடைகின்ற எந்த முயற்சியை குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் செய்கின்றீர்கள்? பதில்: சங்கம யுகத்தில் நீங்கள் குளிர்மையாகுவதற்கான, அதாவது சாந்தம் ஆகுவதற்கான முயற்சியை செய்கின்றீர்கள். குளிர்மையாகவும் தூய்மையானவர்களாகவும் ஆகுவதனாலேயே நீங்கள் தேவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் குளிர்மையாகும் வரை தேவர்கள் ஆக முடியாது. சங்கம யுகத்தில் நீங்கள் குளிர்மை தேவிகளாகி, அதாவது சீத்தளா தேவிகளாகி, அனைவரையும் குளிர்மையாக்குவதற்கு அனைவர் மீதும் குளிர்ந்த ஞான துளிகளை தெளிக்கின்றீர்கள். நீங்கள் முதலில் உங்களை தூய்மை ஆக்கி, பின்னர் மற்றவர்களின் தீயை அணைத்து அவர்களையும் குளிர்மையாக்க வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஆரம்பத்திலேயே சூரிய வம்சத்திற்குள் செல்வதற்கு உங்கள் புத்தியில் நம்பிக்கை கொண்டிருந்து முழு புள்ளிகளையும் கோருங்கள். ஓர் உறுதியான பிராமணர்கள் ஆகுங்கள். இந்த எல்லையற்ற ஞானத்தை உங்கள் உணர்விலே வைத்திருங்கள். 2. ஞானச்சிதையில் அமர்ந்து குளிர்மையானவர்கள் ஆகுங்கள், அதாவது தூய்மையானவர்கள் ஆகுங்கள். ஞானம் யோகம் மூலம் காமத்தீயை அணையுங்கள். உங்கள் புத்தியின் யோகம் சதா தந்தையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் பிராமண வாழ்க்கையில் மேன்மையான ஸ்திதியின் ரூபத்தில் ஒரு பதக்கத்தை பெற்று அதன் மூலம் கவலையற்ற தேசத்தின் சக்கரவர்த்தி ஆகுவீர்களாக. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் தனிப்பட்ட ஸ்திதியை சிறந்ததாக ஆக்கிக் கொள்வதற்காகவே பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். பிராமண வாழ்க்கையில் உங்களின் மேன்மையான ஸ்திதியே உங்களின் தனி சொத்தாகும். அது பிராமண வாழ்க்கையின் பதக்கமாகும். இந்த பதக்கத்தை பெறுபவர்கள் சதா ஆட்ட அசைக்க முடியாத நிலையான ஸ்திதியில் இருப்பார்கள். அத்துடன் சதா கவலையற்றவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் கவலையற்ற தேசத்தின் சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள். அவர்கள் சகல ஆசைகளில் இருந்தும் விடுபட்டிருப்பதுடன் ஆசையின் அறிவே இல்லாதிருப்பதன் சொரூபங்களாகவும் இருப்பார்கள். ஸ்லோகம். துண்டிக்காத நம்பிக்கையுடனும் போதையுடனும் எனது பாபா எனச் சொல்லுங்கள். மாயையால் உங்களை நெருங்கி வரவே முடியாது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. ஞான கீதம் பாடி வெற்றி விளை